இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடா திமிரா? அப்படிதான் வச்சுக்கோங்களேன். என்ன பேரை கேட்டதும் பயம் வருதா? பயமா? என்னடா பயம்? நான் எதுக்குடா பயப்படணும்? அப்பா, ஏய், இன்னொரு முறை என்ன அப்பான்னு கூப்பிட்ட அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அப்பா 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 ஏய், அப்பா. இன்னொரு முறை கூப்பிட்ட ஒரு தடவை இல்ல, இன்னும் 1000 தடவை கூட கூப்பிடுவேன். உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. சொன்னா கேளுங்க. இப்ப எதுவும் வேண்டாம், நமக்கு வேலை இருக்கு, வாங்க போலாம். ஐலி, நீ கொஞ்சம் சும்மா இரு. டாடி, என்ன எங்க அம்மா பேரை கேட்டதும் சாரி 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 உங்க பொண்டாட்டி பேரை கேட்டதும் அப்படி தூக்கி வாரி போடுதா? என்ன உண்மை வெளியே வந்துருமோன்னு பயமா இருக்கா? எதுடா உண்மை? எது உண்மை? நீயே எதையாவது சொன்னா அதை எல்லாரும் நம்பிடுவாங்களா? நம்பிதான் ஆகணும். அதுவும் கூடிய சீக்கிரமே நடக்கும். அப்ப என்ன பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். என்னடா மிரட்டுறியா? நீ நினைக்கிறது ஒரு நாளும் நடக்காதுடா. உன்னால என்ன ஏமாத்த முடியாது. என்ன? இத பாருங்க, அவசரப்பட்டு வார்த்தை விடாதீங்க. அப்புறம் நான் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டமா போயிரும். பாரு, சும்மா பேசிக்கிட்டு இருக்காத. முதல்ல உன்னால முடிஞ்சதை செஞ்சு காட்டுறா. பார்க்க தானே போறேன். சிவா, என்ன இது? வீட்டுக்கு முன்னாடி நின்னு இப்படி கத்திட்டு இருக்க? சித்தப்பா, என்ன இதெல்லாம்? நீ இவங்களுக்கு இங்க இருக்க கொடுத்த டைம் 1 மாசம் தானே சொன்ன? அது முடியறதுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. இந்த 2 பேராலையும் இல்லாததை ப்ரூவ் பண்ணவே முடியாது. அதனால இருக்கிற இந்த 10 நாளும் அமைதியா இருந்துட்டு போக சொல்லி இவனை. அப்படிலாம் என்னால இருக்க முடியாது. நான் இங்கிருந்து கிளம்பவும் மாட்டேன். ஏய், நீங்க ரெடியா இருந்துக்கோங்க. உங்க வாயாலேயே நான் தான் உங்க மூத்த பையன்னு சொல்ல வைக்கிறேன். இப்ப கூட அதுக்கான வேலையாத்தான் வெளியே போறேன். ஏய், சீக்கிரமே வந்துருவேன். சிவா, சொன்னா கேளுங்க, ஐலி. வாங்க போலாம். வாங்க. நான் கபிலன். அப்போ இந்த வீட்டோட ஒரே வாரிசு இல்லையா? எங்க அம்மா அப்பாக்கு 2வது ஒய்ஃபா? அப்ப இந்த கபிலன் அப்பாவோட 2ஆம் தரத்து பையனா? இந்த குடும்பத்தோட மொத்த சொத்தும் இந்த கபிலனுக்கு நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ அதெல்லாம் பொய்யா? இனிமே இனிமே இந்த மரியாதை கபிலனுக்கு கிடைக்காதுல்ல? கிடைக்காது கிடைக்காது கிடைக்காது. அப்போ இத்தனை வருஷமா அந்த கபிலன் ஏமாந்திருக்கேன். இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே என்ன பழைய மாதிரி பார்க்க மாட்டாங்க. சூரிமாமா, சூரிமாமா, நான் சிவா வந்திருக்கேன். மாமா வீட்டுல இருக்கீங்களா? சூரி சார். சரி, உள்ள போய் பார்க்கலாமா எலி? சூரி மாமா. சூரி சார். சூரி சார். சிவா, இங்க பாருங்க. போன் இங்கதான் இருக்கு. வெளியில காரும் இருக்கு. அவரோட செருப்பு கூட இருக்கு. பத்தாததுக்கு வீடே திறந்துதான் இருக்கு. ஆனா அவரு எங்க போயிருப்பாரு? அவரு பக்கத்துல கடைக்கு ஏதாச்சும் போயிருப்பாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், வந்துருவாரு. ஐலி, உட்காரு.
எடுத்துட்டு வந்து இப்படி போட்டு அடிக்கிற? டேய், நான் உனக்கு ஏதாவது கெடுதல் பண்ணியிருக்கேனாடா? அதுக்காக என்ன இப்படி பழி வாங்குறியா? அப்படி ஏதாவது நான் தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிடுறா. வேணாண்டா, என் மனசு அறிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன்டா. எனக்கு ஏதாவது தெரியாம தாண்டா அது நடந்திருக்கும். வேணாண்டா, பணம் ஏதாவது எதிர்பார்க்கறியா? சொல்லு, அதையும் கொடுக்கிற. பணம்? ஆ? ஐயோ! ஆ ஆ ஆ ஆ ஆ சொல்லுங்க. என்ன ரித்திகா, நேத்து வீட்ல என்னென்னமோ நடந்துச்சு போல இருக்கு. ஆனா என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லல பாத்தியா? சாரி, நான் இங்க நடந்த குழப்பத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தேன். அதுல என்னால உங்ககிட்ட பேச முடியல. பரவாயில்ல, எனக்கு எல்லாமே தெரியும். அதெல்லாம் விடு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் இப்போ உனக்கு கால் பண்ணதே ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசுறதுக்கு தான். என்ன விஷயம்? நான் ஆல்ரெடி உனக்கு சொன்னதுதான். செழியனோட அவார்ட் ஃபங்க்ஷன் பத்தி சொன்னனே, மறந்துட்டியா? ஞாபகம் இருக்கு, சொல்லுங்க. சரியா போச்சு போ. நான் என்ன பண்ணணும்? இந்திராணியையும் பாவையையும் எப்படியாச்சும் ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வான்னு சொன்னல. ஆமா சொன்னீங்க. கிருத்திகா, நீ ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, முதல்ல ரிலாக்ஸ் ஆகு. முடிஞ்சதெல்லாம் விட்டுரு. இனிமே நடக்க போறத மட்டும் பாரு. சரி, ஓகே. இப்ப என்ன, இந்திராணியை எப்படியாவது அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வரணும், அவ்வளவுதானே? நான் பாத்துக்கிறேன். கிருத்திகா, இதை மட்டும் மிஸ் பண்ணிடாத. நான் உன்னை நம்பிதான் இருக்கேன். இந்திராணி மட்டும் அங்க வரட்டும். அவளை நாங்க வச்சு அடிக்கிற அடியில அவ லைஃப்ல இனிமே நிமிரவே முடியாது. இனிமே அவ லைஃப்ல எழுந்து நிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவ அழ போறா. நானும் அதை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். சரி ரித்திகா, பாத்துக்கோ, மிஸ் பண்ணிடாத. ஓகே, வச்சிடுறேன். இந்திராணியை என்ன பண்ணா அவ அங்க வருவா? பொய் சொல்றதெல்லாம் வேலைக்கே ஆகாது. வேற என்ன பண்றது?